நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. இந்த பேரு சின்னு அல்ல, ஷைலு. சீலு. சரி, உனக்கு எப்படி வருதோ அப்படி கூப்பிடு. சின்னு. சரி, அப்ப சின்னுனே கூப்பிடு. சின்னு, இது என்னோட டிங்குரு. டிங்குருவா? ഇതിന്റെ പേരാണോ ഡിങ്കുരു? ഇതൊക്കെ പേരുടാ ഡിങ്കുരു. ഇത് அப்ப வாங்கி தந்தாங்க. ஓ அப்படியா? உன்னோட டிங்குருவும் உன்னை போல அழகா இருக்கு. இன்னும் பாப்பா கிட்ட ஒரு குட்டி டிங்குடு இருக்கு. இது பெரிய டிங்குடு. அதுக்கப்புறம் ட்ரெயின் இருக்கு, அப்புறம் லேலோ பிளேன் இருக்கு, அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. ஓ, நிறைய பொம்மை இருக்கா? அதெல்லாம் வச்சு நீ விளையாடுவியா? எல்லாமே வச்சு விளையாடுவேன். அப்புறம் தீரன் அண்ணா வருவான். தீரன் அண்ணா நாளைக்கு வருவான். நாளைக்கு வந்துட்டு தீரன் அண்ணாவும் நானும் லேலோ பிளேன் வண்டி ஓட்டி விளையாடுவோம். தீரனோ? அது யாரு? அது தீரன் அண்ணா. ஓ சரி சரி, அப்ப தீரன் அண்ணனும் நீயும் கூட விளையாடுவீங்களா? நானும் தீரன் அண்ணாவும் விளையாடுவோம். நாளைக்கு தீரன் அண்ணா வந்துடுவான். அப்புறம் நானே தீரன் அண்ணா சின்னு எல்லாருமே விளையாடலாம். ஞானுமா? அதுன்னு நான் இன்னைக்கே போயிடுவனே, அப்புறம் எப்படி நாளைக்கு நம்ம விளையாட முடியும்? இன்னைக்கு போடியா? எங்க போட சின்னு? அது நான் என் வீட்டுக்கு போயிடுவேன். உன் வீட்டுக்கு போடியா? போவாத சின்னு, இங்கே இரு. நம்ம ஜாலியா டிங்குடு வச்சு விளையாடலாம். உன் கூட விளையாடணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் எப்படி இங்க இருக்க முடியும்? நான் என் வீட்டுக்கு போகணும்ல. இப்போ உன்னோட அப்பா வந்தப்புறம் உன் அப்பா அம்மா எல்லாரும் கூட என்னை கொண்டு போய் என் வீட்டுல விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் நான் வேணும்னா இன்னொரு திவசம் உன்னை பார்க்க வரேன், சரியா? அப்ப இப்ப நீ போயிடுவியா சின்னு? ஆமா போயிடுவேனே. அப்ப நம்ம விளையாட வேண்டாமா? சரியா, என்ன சொல்லி தொல்லை பண்ணிட்டு இருக்க அவங்கள? அம்மா, சின்னு வீட்டுக்கு போறாளாம். என்னது, வீட்டுக்கு போறாளாவா? போறாங்களான்னு சொல்லணும். ஐயோக்கா, அதொன்னும் பரவாயில்ல, அவ சின்ன குழந்தை தானே. சரி சைலஜா. அப்புறம் என் வீட்டுக்கார் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். நைட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு. அதான் இப்ப எப்படி உன்னை கொண்டு போய் விடுறதுன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க இருக்கியா? நாளைக்கு காலையில நானே உன்னை கொண்டு வந்து ஹாஸ்டல்ல விட்டுறேன். ஐயோக்கா, அதொன்னும் பரவாயில்ல. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு இப்போ குழப்பமொன்னும் இல்ல. நானே கூட ஹாஸ்டலுக்கு போய்க்கிறேன். இங்க பக்கத்துல தான் ஹாஸ்டல். ஐயோ இல்ல, இந்த ராத்திரியில எல்லாம் நீ தனியா போக வேண்டாம். இப்ப அவர் வந்தா கூட உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். அவர் வர்றதுக்கும் லேட் ஆகும்னு சொல்றாரு. சரி, நீ தனியா போறதுனா கூட நாளைக்கு காலையில போய்க்கோ. இன்னைக்கு ஒரு நாள் இங்க இரு. ஐயோ அது இல்லக்கா, பரவாயில்ல. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நான் போய்க்கிறேன்க்கா. என் ஃப்ரெண்டு வேணா நான் பாதி தூரம் வர சொல்றேன். நான் போய்க்கிறேன். எனக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல. நீ கையில அடிபட்டுட்டு தனியெல்லாம் போக வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் இரு, நாளைக்கு வேணா போய்க்கோ. சின்னு, அம்மா சொன்னாங்கல்ல, இட சின்னு, நம்ம டிங்குடு வச்சு விளையாடலாம். சரிக்கா, நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். காலையில நான் ஹாஸ்டலுக்கு போய்க்கிறேன். சரி ஷைலஜா, அப்போ காலையில நானே கூட உன்னை ஹாஸ்டலுக்கு கொண்டு வந்து விடுறேன். இப்போ நீ உள்ள வா, என்னோட ட்ரெஸ் இருக்கு, மாத்திக்கோ. சரிக்கா. சின்னு, அப்ப நீ இன்னைக்கு இங்க தான் இருப்பியா? ஆமா, நீ என்ன இருக்க சொன்னல, அதான் இன்னைக்கு நான் உன் கூட இருக்கேன். ஹை ஜாலி. அப்பனா இன்னைக்கு நைட் நம்ம டிங்குடு வச்சு விளையாடலாம். ஓ, விளையாடலாமே. அப்பா, நம்ம வீட்டுக்கு புதுசா சின்னு வந்துச்சுல்ல, நேத்து நானும் சின்னுவும் டிங்குடு வச்சு விளையாண்டுட்டே இருந்தோம் தெரியுமா? ஜாலியா இருந்துச்சு. எனக்கு சின்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க நேற்று நான் அந்த பொண்ணை பற்றி சொன்னப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் காலையில் பேசிக்கலான்னு சொன்னீங்க. எங்க அந்த பொண்ணு ரொம்ப பாவங்க. நானும் அம்மாச்சி நேற்று காட்டுக்கு கீரை பறிக்க போயிருந்தோமா, அப்போ தான் அந்த பொண்ணு கையில் அடிப்பட்டு மயங்கி கிடந்துருந்துச்சு. அப்போ தண்ணி தெளிச்சப்போ பாதி மயக்கத்தில் இருந்துச்சு. சரி, பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அதான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லையா. இங்கே ஏதோ ஒரு ஹாஸ்டலில் தங்கி தான் காலேஜ் படிக்குதான். அம்மா அப்பா இல்லாத பொண்ணு கை கட் பண்ணி சூசைட் அட்டம் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு தெரியல.
அப்புறம் நான் அதை பற்றியெல்லாம் எதுவும் கேட்கல. அவன் நைட்டே ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு தான் சொன்னான். அப்போ எனக்கு அந்த ராத்திரியில் அந்த பொண்ணை தனியாக அனுப்புறதுக்கும் பயமாக இருந்துச்சுங்க. அதனால தான் இரு காலையில் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன். அந்த பொண்ணை நான் உங்ககிட்ட கேட்காம வீட்டில் தங்க வச்சுட்டேன்னு உங்களுக்கு கோவமாங்க? ஐஷு, நான் கோவப்படுறதுக்காக இல்ல. இப்படி யாரு என்னன்னே தெரியாத ஒரு பொண்ணை அதுலயும் கை கட் பண்ணி சூசைடுக்கு ட்ரை பண்ணிருக்கா. அந்த பொண்ணை பார்த்துதான் உடனே நீ ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூட்டிட்டு வரணும். எதுக்கு நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? இல்லைங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு தான் நினச்சேன். அப்புறம் அந்த பொண்ணு தண்ணி தெளிச்சதும் கண்ணு முழிச்சிட்டா. அப்புறம் சரி அம்மாச்சி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னாங்க. அதனால தாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஏன் அம்மாச்சி சொன்னா உங்களுக்கு இதை பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது, ஆனா உனக்குமா தெரியாது? வேற ஏதாவதுன்னா பரவாயில்ல, சூசைட் அட்டம்ப்ட்னா அதனால நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நம்மளும் தான் ஃபேஸ் பண்ணணும். இதே நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருந்தானே ஏதாவது பிரச்சனைனா நான் பாத்துக்குவேன். நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ போய் பதில் சொல்வியா? ஐயோ இல்லைங்க, அந்த பொண்ணு கையை கட் பண்ணது அவ்வளோ டெப்த்தாலாம் ஒன்றும் கட் பண்ணலை, கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது. அதான் சரி நானே மருந்து போட்டுடலான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஐஷோ. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாததுனால பரவாயில்ல. ஒருவேளை ரொம்ப சீரியஸான பிரச்சனையா இருந்தா என்ன பண்ணியிருந்திருப்ப? இதுக்கப்புறம் இப்படி ஏதாவது ஒண்ணுன்னா வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வராத. எதுனாலும் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு வரணும், சரியா? சரிங்க. இப்போ அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்டலில் விடணுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் போய் விட்டுட்டு வந்துடலாம். ஐயோ ஐஷு, இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு ஐஷு. நான் சொன்னல ஹாஸ்பிட்டல்ல செக்கிங் போயிட்டு இருக்குன்னு. அதுக்கு இன்னைக்கு தான் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நானும் சக்தியும் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருப்போம். இப்பவே நான் ஹாஸ்பிட்டலுக்கு வேற கிளம்பணும். இன்னைக்கு என்னால வர முடியாது ஐஷு. அப்படியாங்க? சரி, அப்போ நான் அம்மாச்சியை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டா? அம்மாச்சியா? இல்ல வேணாம். அந்த பொண்ணையே யாருன்னு தெரியாது. இதுல வேற அந்த பொண்ணை விடுறதுக்கு நீங்க தனியா போறதெல்லாம் எனக்கு அவ்வளோ சேஃப்டியா தோணல. அப்ப என்னங்க பண்றது? அந்த பொண்ணை தனியாவா அனுப்பி வைக்க முடியும்? பார்க்கவே பாவமா இருக்குங்க, கையிலெல்லாம் அடிபட்டு இருக்கு. எப்படிங்க தனியா அனுப்புறது? அதுக்கு என்ன இஷ்யூ பண்றது? இந்த காலத்துல யாரை நம்பி தனியா போக முடியும்? கதிரனும் அரவிந்தும் வேற ஊர்ல இல்ல. அவங்க இருந்தாலாவது அவங்க கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லலாம். இப்ப வேற யார் இருக்கா? அன்பு இருக்கான்ல. நான் வேணா அன்புவை வர சொல்றேன். நீயும் அன்பு போய் அந்த பொண்ணை ஹாஸ்டல்ல விட்டு வந்துருங்க. சரிங்க, அவனை வர சொல்லுங்க. அப்ப நாங்க போய் விட்டுட்டு வந்துடுறோம். சரி இரு, அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டானான்னு தெரியல. இரு கூப்பிடுறேன். ஷைலு இங்கதான் போயிருப்பா. நைட்டு ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே தேடியாச்சு, எங்கேயுமே அவ இல்ல. அவளுக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது. ஹாஸ்டலுக்கும் போல. அப்புறம் எங்கதான் போயிருப்பா? எங்கேயாவது போக முடியுதா? சொல்லுடா, உன்னை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போக முடியுதா எனக்கு? ஏமா, நீங்க எங்க வேணாலும் போங்க. நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? நீ எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதான பிரச்சனை. நான் என்னமா பண்ணணும்? கல்யாணம் பண்ணணும்டா. கல்யாணம் பண்ற வயசு ஆயிடுச்சுல. இனி பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும், எவ்வளவு வேலை கிடக்கு. மா, நான் வேற டென்ஷன்ல இருக்கேம்மா. கொஞ்சம் பேசாம இருங்க. ஆமாடா, உனக்கு என்னைக்குதான் டென்ஷன் இல்ல? எப்ப பார்த்தாலும் டென்ஷன். அதுவே கல்யாணம் பேச்சு எடுத்தா உனக்கு டென்ஷன் தலைக்கு மேல வந்துருமே. ஒரு நல்லது கெட்டது விசேஷம் எங்கேயாவது போனா எல்லாருமே பையனுக்கு என்ன இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க, இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குது, சீக்கிரத்துல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுங்க. நீ சொல்லுடா, என்னால அப்படி சொல்ல முடியாது. சரி பேசுறவங்கள விடு. எனக்கு ஒரு ஆசை இருக்காதா காலகாலத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி பேரன் பேத்திய பார்க்கணும்னு? ஏன் உங்களுக்கு பேரன் பேத்தியே இல்லையா? இருக்குடா, அவதான் பிள்ளைங்க எனக்கு பேரன் பேத்தி தான். ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டு வாரிசு. இந்த வீட்டுக்கு வாரிசு வேணுமா வேண்டாமா? நீ கல்யாணம் பண்ணி உனக்கு பிறகு குழந்தை தானே எனக்கு பேரன் பேத்தி ஆகும். எனக்கும் பேரன் பேத்தி பிறந்து அதை தூக்கி கொஞ்சம் விளையாடணும்னு எனக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? அம்மா, உங்களுக்கு பேரன் பேத்தி கூட விளையாடணுங்கிறதுக்காகலாம் என்னால கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இருடா, எப்ப பார்த்தாலும் கல்யாண பேச்சு எடுத்தா எனக்கு வேற வேலை இருக்குன்னு கிளம்பி போய்கிட்டே இருக்க. இன்னைக்கு நீ ஒரு முடிவு சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ள போன் வந்துருச்சா? இனி இந்த போன காரணமா வச்சுட்டு பதில் சொல்லாம தப்பிச்சு போயிருவான். சொல்லுங்க மச்சான். அடி அன்பு, எங்கடா இருக்க? ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டியா? இல்ல மச்சான், வீட்டுல தான் இருக்கேன். அதோ கிளம்பணும். சரிடா அன்பு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க கொஞ்சம் வீட்டுக்கு வாடா, ஒரு வேலை இருக்கு. அதோ வரேன் மச்சான். என்ன வேலை? அது ஐஷுக்கு ஒரு இடம் வரைக்கும் போகணுமாண்டா. எனக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான வேலை இருக்கு. நானும் சக்தியும் இன்னைக்கு பிஸியா இருப்போம். அதான் என்னால கூட்டிட்டு போக முடியாது. நீ ஃப்ரீயா இருந்தனா கொஞ்சம் அவளை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறியாடா? சரி மச்சான், நான் அதப்ப வரேன். சரிடா வா. ஐஷு, அன்பு வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் வந்தானா நீயும் அவனும் போய் அந்த பொண்ணை ஹாஸ்டல்ல விட்டு வந்துருங்க. சரிங்க. என்னடா போன் வந்துருச்சு, அவசரமா போகணும்னு இப்ப எனக்கு பதில் சொல்லாம கிளம்பி போக போற அதானே?
ஆமா கேட்டீங்கல்ல, ஷமீர் மச்சான் அவசரமா வேலை இருக்குன்னு வர சொல்லியிருக்காரு. நான் போயிட்டு வந்துடுறேன். போடா போ. எவ்வளவு நாளைக்கு கல்யாண பேச்சு எடுக்கும் போது இப்படி ஏதாவது காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன் நானும் பாக்குறேன். இனி இவங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. நம்மளே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து இந்த பொண்ணு தாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இவனுக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணிட வேண்டியதுதான். சீக்கிரத்துல இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா தேடி கண்டுபிடிக்கணும். சரி, இவனுக்குன்னு உள்ள பொண்ணுன்னு இதுக்கு மேலேயே பிறக்க போது நிச்சயமா எங்கேயாவது பிறந்திருக்கும், தேடி கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு மருமகளா வரப்போறவ எங்க இருக்காளோ தெரியல. சைலஜா, என் வீட்டுக்காருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கான், அதனால அவரால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ என் பிரதர் வரேன்னு சொல்லியிருக்கான். நாங்கள் கொண்டு போய் உன்னை ஹாஸ்டலில் விட்டுறோம். ஐயோ, என்னக்கா உங்களுக்கு இത്രയും கஷ்டம்? ஞானே போய்க்கிறேங்க்கா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ இல்லைம்மா, கையில் வேற அடிபட்டுருக்கு, உன்னை தனியாக அனுப்புறதுக்கு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. இப்போ அவன் வந்துடுவான், நாங்களே உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம். சரியக்கா. அப்புறம் நான் உங்களோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், என் ட்ரெஸ்ஸை வேற நினச்சி போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நீ என் ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு போ. உன் ட்ரெஸ்ஸை வேணும்னா ஒரு கவரில் ஆக்கி தரேன், நீ கொண்டு போய்க்கோ. சரியக்கா. ஆனால் நான் போனாலும் இன்னொரு திவசம் கண்டிப்பாக உங்கள் ட்ரெஸ்ஸை நான் கொண்டு வந்து தந்துடுறேன். ஐயோ, ஒரு ட்ரெஸ்ஸு தானே, இதில் என்ன இருக்கு? நீ எங்கள் வீட்டுக்கு வர்றதுல எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்காக தான் வர வேண்டாம். சும்மா எப்போவாது என் வீட்டுக்கு வா, சரியா? சரியக்கா, கண்டிப்பாக வரேன். சரி இரு, நான் வந்துட்டேன்னு பார்த்துட்டு வரேன். சரியக்கா. ஐஷு, ஏ செல்லக்குட்டி, எங்க உன் அம்மா? அஜி, அம்மா உள்ள மம்மி செய்யாங்க. எங்கேயோ வெளியே போகணும்னு என்ன வர சொல்லிட்டு உன் அம்மா இன்னும் மம்மு செய்றாங்களா? அன்பு மாமா வந்திருக்கேன்னு சொல்லு போ. ஏய் இரு இரு, இந்த சாக்லேட் உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். மஞ்ச் இல்ல, இது டைரி மில்க். சரி, என்னமோ சாப்பிடு. சின்னுவா? அது யாரு? புது ஃப்ரெண்டா? யார் இந்த புது ஃப்ரெண்டு? உன் சின்னவளான்னு அப்புறமா வந்து பாக்குறேன். மாமாக்கு அவசரமா வேலை இருக்கு. இதுல உன் அம்மாவை வேற எங்கேயோ கொண்டு போய் விடணும். மாமா, உன் அம்மாவை வர சொல்லு, நான் அப்புறமா வந்து சின்னவை பாக்குறேன். சரி சரி, சீக்கிரம் ஓடி போய் கூட்டிட்டு வா பாக்கலாம். அது ஒண்ணும் இல்ல சிம்ரன், ஐஷுக்கு ஏதோ வெளியே போகணுமா, அதனால மச்சான் ஃபோன் பண்ணி கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வான்னு சொன்னாரு, அதான் வந்தேன். ஒன்னும் இல்ல சிம்ரன், சும்மாதான். ஐயோ சிம்ரன், அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்ப முதல்ல எனக்கு ஒண்ணு தெரியும், நீ எப்படி இருப்பேன்னு. ஆனா இப்ப ஒரு வாரமா உன் மூஞ்சியே சரியில்லை. ஆனா என்ன நடந்தாலும் வந்து என்கிட்ட சிம்ரன் இப்படி ஆயிட்டு, சிம்ரன் அப்படி ஆயிட்டுன்னு வந்து சொல்லுவேன். இப்ப ஒண்ணு சொல்லவும் காணோம். என்னலே ஆச்சு? இன்னும் ஒன்னும் ஆகல சிம்ரன், ஏதாவது ஆயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. என்ன ஆயிடுமோன்னு பயமா இருக்கு? என்னலே சொல்ற? நான் என்னன்னு சிம்ரன் சொல்லுவேன்? எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா நீ கூட தாங்க மாட்ட. ஷைலுவுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் அம்மாவும் நீயும் தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. உன்கிட்டயும் அம்மா கிட்டயும் இதை எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும்னு தோணுது. ஆனா எப்படி சொல்லுவேன்னு தான் தெரியல. சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. சிம்ரன், அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்ப சொல்ல மாட்டேன். சரி, நானும் பாக்குறேன்ல எத்தனை நாளைக்கு நீ என்கிட்ட சொல்லாமே இருக்கேன்னு. சரி, அப்புறம் உன்கிட்ட நான் வந்து கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஒரு புள்ளைய ரூட் விட்டுக்கிட்டு திரிஞ்சியே, அந்த புள்ள பேர் என்னல்ல? ஏன் அது எதுக்கு இப்ப நீ கேக்குற? இல்ல விஷயம் வந்து சொல்லல. ஷைலஜா. ஷைலஜா. அப்ப நேத்து நம்ம நினைச்சது சரிதான். அந்த பிள்ளை பேர் கூட ஷைலஜா தானே? ஒருவேளை அந்த பிள்ளை தான் இந்த பிள்ளையா இருக்குமோ? சரி, இவங்கிட்டே கேட்டு பாப்போம். ஒரு நிமிஷம் இரு சிம்ரன். ஹலோ சார், ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றோம் சார். ஒரு எமர்ஜென்சி கேஸ், உடனே கேகே நகருக்கு போகணும். கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? சரிதான், நான் இப்பவே வந்துடுறேன். அன்பு, சிம்ரன், ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணாங்க, ஒரு எமர்ஜென்சி கேஸா, நான் உடனே போயே ஆகணும். நீ கொஞ்சம் ஐஷு கிட்ட சொல்லிடுறியா, நான் அப்புறமா வரேன்னு. சரிலே, அவசர
சரி சிம்ரன், நான் வரேன். ஐயோ, நீ இங்கதான் இருக்கியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க